வீவர்ஸ். பொதுவாவே ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, அத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அத விட்டுட்டு அவங்க என்னெல்லாம் தப்பு பண்றாங்க, என்ன பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து வயித்தெரிச்சல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்திருக்கிற புது கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய வேலைகள ரொம்ப அழகா பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, அதையெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கையில வச்சுக்கிட்டு, அவங்க இத செய்யல, அவங்க அத செய்யல, அவங்க இத செய்யல அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலயும் நியாயம் இல்லைங்க. மனசாட்சி இருக்கிற யாருமே அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. 5 வருஷத்துல இருந்தவங்க 5 வருஷமா என்ன செஞ்சாங்க? அப்படிங்கிற கேள்வி யாரும் கேட்கவும் இல்ல. அதுக்கான பதிலும் அங்க இல்ல. இப்போ இவங்களுடைய டிவிகே கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, போதைய ஒழிக்கணும், லஞ்சத்த ஒழிக்கணும். அதுதான். இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் ஆல்சோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தேனி கிட்ட ஒரு கிராமம் கொட்டாக்குடிங்கிற ஒரு கிராமம், ஒரு ஹேம்லெட் ரொம்ப கிராமம் அது. 56 வருஷமா அந்த கிராமத்துக்கு பஸ்ஸு போகல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராமத்துக்கு இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு. பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அதில. அண்ட் இதே மாதிரி சிவகாசி பக்கத்தில ஒரு கிராமம் சொல்றாங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில ஒரு கிராமம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு விஷயங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து முதலமைச்சர் தலைமையில இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அண்ட் கிரெடிட் கோஸ் டூ நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் அவர்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவருக்கு இதில் பங்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ சமூக நலத்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களையும் நம்ம பாராட்டணும். நல்ல விதமாக எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போது அப்ரிஷியேட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. அதுக்கான மனசு நமக்கு இல்லாட்டா கூட பரவாயில்ல. குறை சொல்லாமல் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட ஓகே தான். வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் உள்ளதை எடுத்துக்கிட்டு அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்கிறது தப்பு.